பிபிசி நடத்திய ஒரு புலனாய்வு செய்தி ஒன்று வெளியாகிருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்கள் சிலர் இரவு நேரங்களில் பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோக்களை இணையதளத்தில் பதிவேற்றி பணம் சம்பாதிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கள் பெரும்பாலும் வாக்கிங் டூர்ஸ் அல்லது நைட் லைஃப் கண்டென்ட் என்ற பெயரில் யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வெளியாகின்றன. இந்த வீடியோக்கள் முழுவதும் முழங்கால் வரை உள்ள ஆடைகள், ஸ்கர்ட் போன்றவற்றை அணிந்திருக்கும் பெண்களையே குறிவைக்கின்றன. பல வீடியோக்கள் பெண்களின் பின்னால் இருந்து அல்லது தாழ்வான கோணத்தில் எடுக்கப்படுகின்றன. இவ்வாறு எடுக்கப்பட்ட வீடியோ சுமார் 50 பெண்கள் பிபிசி குழுவினர் கண்டுபிடித்தனர். அவர்களில் பலருக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது என்பதை பிபிசி கண்டறிந்தது. இது குறித்து அறிந்தபோது அவர்கள் அச்சத்தையும் அவமானத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தினர். தன்னுடைய ஸ்கர்ட் அடியில் தாழ்வான கோணத்தில் வீடியோ எடுக்கப்பட்டதை அறிந்த 21 இளம்பெண் ஒருவர் கூறுகையில், தனது அனுமதியின்றி இந்த வீடியோ பதிவேற்றப்பட்டதை பார்த்ததில் இருந்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவித்தார். இப்போது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் தனக்கு ஒருவித பயம் ஏற்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த வகையான வீடியோக்களை பதிவிடும் 65க்கும் மேற்பட்ட இணைய சேனல்கள் பிபிசி அடையாளம் கண்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த வீடியோக்கள் ஒட்டுமொத்தம் 300 கோடிக்கு அதிகமாக முறை பார்க்கப்பட்டுள்ளன. லண்டன், ஒஸ்லோ, மியாமி, பாங்காக் போன்ற உலகின் முக்கிய நகரங்களில் உள்ள இரவு நேர பொழுதுபோக்கு இடங்களை மையமாக கொண்டு இத்தகைய வீடியோக்கள் எடுக்கப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் பிரிட்டனின் மான்ஸ்டர் நகரம் இதற்கு மிகவும் பிரபலமான இடமாக உள்ளது. எங்கள் குழு அந்த நகரத்தின் ரகசியமாக சென்று சோதனையிட்ட போது, இரவு நேரங்களில் பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை படம் பிடித்த ஆண்களை நாங்கள் வீடியோ எடுத்தோம். இதன் மூலம் 12 கணக்குகளுடன் தொடர்புடைய மிக முக்கியமான நபர்களை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவரும் பிரிட்டனில் வீடியோ எடுப்பதாக ஸ்வீடனில் இருந்து வந்திருக்கும் 2 ஆண்களும் அடங்குவார். நார்வே மற்றும் மொனாக்கோவில் வசிப்பதாக கூறிக்கொள்ளும் வேறு 2 ஆண்களும் இந்த செயலில் ஈடுபட்டதை கண்டோம். ஆனால் அவர்களின் அடையாளங்களை எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. பெண்கள் பொது இடங்களில் தங்கள் அனுமதியின்றி ஆண்களை லாப நோக்கத்தோடு படம் பிடிக்கிறார்கள் என்பதற்கு எங்களது இந்த விசாரணை மற்றும் ஒரு உதாரணமாகும். பெண்களை கவரும் முறைமைகளுக்கு ஏற்று கொடுப்பதாக கூறிக்கொள்ளும் இன்ஸ்பயர்கள் ஸ்மார்ட் கண்ணாடிகளை பயன்படுத்தி பெண்களுடன் உரையாடல்களை பதிவு செய்து இணையத்தில் பதிவுள்ளதை கடந்த மாதம் பிபிசி நடத்திய மற்றொரு புலனாய்வில் அம்பலப்படுத்தியது. இதற்கு பதிலளித்த உள்ளூர் செய்தி செயலாளர் சபினா மஹத், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் துன்பத்திற்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசு பொறுத்துக்கொள்ளாது என்று கூறினார். பொது இடங்களில் வீடியோ எடுப்பது அல்லது இது போன்ற வீடியோக்கள் சட்டத்தில் ஒரு தெளிவற்ற பகுதிக்குள் வருவதாக, இவை துன்புறுத்தல் மற்றும் வயர்சியம், மற்றவர்களை அந்தரங்கத்தை ரசித்தல் சட்டங்களை மீறக்கூடும் என்றும் இந்த பிரிவில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வழக்கறிஞர் தெரிவித்தார். நாங்கள் யூடியூப் நிறுவனத்துடன் பகிர்ந்த பல வீடியோக்கள் இன்னும் நீக்கப்படாமல் உள்ளன. எங்கள் விசாரணையில் முடிவுகளை தெரிந்த பிறகு யூடியூப் தளம் 2 கணக்குகளை மட்டும் முடக்கியது. டிக்டாக் 4 சேனல்கள் நீக்கியுள்ளது. ஆனால் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ள வீடியோக்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளன. அக்டோபர் மாத இறுதியில் க்ரோஸ், உண்மையான பேர் அல்ல, மான்ஸ்டோரில் உள்ள ஒரு கிளப்புக்கு வெளியே தனது நண்பர்களுடன் 21 வயது பிறந்தநாளை கொண்டாடும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். தங்கை சோபியும் இருந்தார். 18 வயதான சோபிக்கு அதுதான் முதல் கிளப் அனுபவம். அது ஒரு சாதாரண இரவு. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், விஷயமே எங்களுக்கு தெரியாது என்கிறார் கிரேஸ். பாருங்கள், பெண்களை அவர்கள் ரகசிய கேமரா மூலம் எடுக்கப்பட்டு பல கோடிகளை வைத்து பணம் சம்பாதிப்பதாக லண்டன் பிபிசி தகவல் வெளியாகிறது. அதனால் பொது இடங்களில் பெண்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம்.